அனைவருக்கும் வணக்கம். போன வருடம் இந்தியாவுடைய முக்கிய அண்டை நாடான பங்களாதேஷில் ஒரு பெரிய புரட்சி வெடிச்சது, கிளர்ச்சி ஏற்பட்டது. அதற்கப்புறம் அங்கே பிரைம் மினிஸ்டர் அந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்தாங்க. அதற்கப்புறம் பங்களாதேஷில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட், தற்காலிக அரசு ஆட்சிக்கு வந்துச்சு. முகமது யூனுஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் நோபல் பிரைஸ் வின்னர், அவர் தான் தற்போதைக்கு இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட்டில் ரூலராக இருக்கார். போன வருடம் அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது பங்களாதேஷில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த குற்றங்களை ஆய்வு செய்வதற்கு ஐசிடி, இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்ற தீர்ப்பாயத்தை அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நேற்று அந்த ஐசிடி ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவர்களுக்கும் ஃபார்மர் ஹோம் மினிஸ்டர் கமால் கான் அவர்களுக்கும் மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க. இன்றைக்கி இது மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. சரி, இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸை நம்ம எப்படி பார்க்குறது, இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எப்படி பார்க்குறது, ஃப்யூச்சரில் பங்களாதேஷனுடைய அரசியல் எப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இதில் இந்தியாவுடைய ரோல் என்ன, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். சரி, இந்த ப்ரொட்டஸ்ட் போன வருஷம் நடந்தது இல்லையா, அதற்கு முன்னாடி பங்களாதேஷனுடைய பாலிடிக்ஸ் எப்படி இருந்தது, இதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன், ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு பெட்டராக புரியும். பங்களாதேஷ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்குற நாடு ஒரு காலத்தில் பாகிஸ்தானில் ஒரு பகுதியாக இருந்தது. ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் அதுக்கப்புறம் பங்களாதேஷாக மாறிச்சு. பாகிஸ்தான் நாடு இந்தியாவிலேருந்து 1947 டிவைட் ஆகி போச்சு. பாகிஸ்தான் வந்து ரெண்டு பகுதியாக இருந்தது, வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அந்த பொலிட்டிக்கல் சென்டர், பவர் சென்டர் எங்கே இருந்ததுன்னா வெஸ்ட் பாகிஸ்தான் தான். அங்கே தான் அந்த எலைட்ஸ் இருப்பாங்க, மிலிட்ரி ரூலர்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய முக்கியமான லீடர்ஸ் அங்கேருந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பொலிட்டிக்கல் பவர் இந்த பக்கம் இல்லாமல் இருந்தது. அது இல்லாமல் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க மக்களை இந்த வெஸ்ட் பாகிஸ்தான் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணாங்க. இஸ்லாம் மதத்தை அடையாளமாக வச்சு முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்டாலும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அந்த வேறுபாடு பாகுபாடுலாம் இருந்தது. காரணம் என்னன்னா, கலாச்சார ரீதியாக ஈஸ்ட் பாகிஸ்தானும் வெஸ்ட் பாகிஸ்தானும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஈஸ்ட் பாகிஸ்தான் இந்தியா மாதிரி இருக்கும், அங்கே மெயினாக இருக்கவங்க பெங்காலிஸ் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1970s எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ஈஸ்ட் பாகிஸ்தான் லீடர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்போ எங்கே பவர் அந்த பக்கம் போயிருமா அப்படின்னு பயந்து வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வன்முறையை ஈஸ்ட் பாகிஸ்தான் மேலே கட்டெழுத்து விட்டுருவாங்க. நிறைய மர்டர்ஸ் நடந்தது, ரேப்ஸ் நடந்தது. இந்த நிலையில் இந்தியா இந்த சிச்சுவேஷனில் இன்டர்ஃபியர் ஆகும். அதனால் 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வெடிக்குது. ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த வாரை இந்தியா வின் பண்ணுறோம். வார் முடியும் போது பாகிஸ்தானை டிஃபீட் பண்ணி ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற பகுதியை பங்களாதேஷ் அப்படின்ற புதிய நாடாக இந்தியா உருவாக்கி கொடுக்குது. ஸோ இப்படி தான் பங்களாதேஷ் வந்து உருவாச்சு. பங்களாதேஷ் உருவாகும் போதே ஒரு அட்வான்ஸ் கண்ட்ரியாக உருவாகுது, செக்குலர் கண்ட்ரியாக உருவாகுது. பாகிஸ்தான் செக்குலர் கண்ட்ரி கிடையாது, நான் செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரி, இஸ்லாமிக் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அங்கே செக்குலர் லாஸ் இருக்காது, இஸ்லாமிக் லாஸ் தான் இருக்கும். ஆனால் பங்களாதேஷ் அப்படி கிடையாது, செக்குலர் கண்ட்ரி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ரிலீஜனை ஸ்டேட் ரிலீஜனாக அடாப்ட் பண்ணாங்க. ஆனாலும் ஸ்பிரிட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி தான். அப்போ அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு, அண்டை நாடு கண்டிப்பாக பங்களாதேஷ். இந்தியா மாதிரியே ஒரு டெமோக்ரஸி, இந்தியா மாதிரியே ஒரு ரிப்பப்ளிக், இந்தியா மாதிரியே ஒரு செக்குலர் கண்ட்ரி. கல்ச்சரலாகவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பெங்காலி லாங்குவேஜ் இருக்குது, இஸ்லாம் ரிலீஜன் இருக்குது, இந்த கஸ்டம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. 1971 அப்புறம் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இடையே உறவு அந்தளவுக்கு இல்லை. இது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் பங்களாதேஷ் அஃபிஷியலாக பாகிஸ்தானோட க்ளோஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு வரேன். ஷேக் ஹசீனா யார்? பங்களாதேஷ் ஃப்ரீடம் அதற்கு போராடிய முக்கியமான லீடர்ஸில் ஒரு லீடர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். எப்படி இந்தியாவுக்கு காந்தியோ அதே போல் அங்கே அவரை பங்கபந்துன்னு சொல்லுவாங்க. இவர் ஆரம்பித்த அந்த கட்சி தான் அவாமி லீக். எப்படி இந்தியாவுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸோ அங்கே அவாமி லீக் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இந்த அவாமி லீக் தான் மெயினாக பங்களாதேஷ் ஃப்ரீடம்க்கு ஒர்க் பண்ணாங்க, இந்தியாவோட சேர்ந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட மகள் தான் ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ரூலர், ஒரு முற்போக்கான ஒரு லீடர். இன்னொரு கட்சி இருந்தது பங்களாதேஷ் பாலிடிக்ஸில், அதுவும் ஆட்சி பண்ணிருக்கு பங்களாதேஷ். அது பேர் பிஎன்பி, பங்களாதேஷி நேஷனலிஸ்ட் பார்ட்டி. இந்த கட்சி கொஞ்சம் பிற்போக்காக இருக்கும், இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸை கையெடுக்கும், மத அரசியலை அதை எடுத்து பண்ணோம். இந்த கட்சி பாகிஸ்தானோடையும் சைனாவோடைய கொஞ்சம் க்ளோஸாக ஒர்க் பண்ணக்கூடிய கட்சி. சொல்லப்போனால் இந்தியாவுடைய நிறைய அண்டை நாடுகளில் இப்படி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஒரு பார்ட்டி இந்தியா பக்கம் வரும், டெமோக்ராட்டிக்காக இருக்கும், ப்ரொக்ரெசிவாக இருக்கும். இன்னொரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா சைனா பாகிஸ்தான் பக்கம் போகும், அது கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கும், பிற்போக்காக இருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை ஆல்ரெடி நம்ம பங்களாதேஷில் பார்த்துட்டு தான் இருந்தோம். பல ஆண்டுகளாக ஓரளவுக்கு நல்ல ஆட்சியை
ஷேக் ஹசீனா அங்கே மெயின்டைன் பண்ணாங்க. அது உண்மைதான். ஒரு டெமோக்ராட்டிக் லீடராகவும் இருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க சில சர்வாதிகார நடவடிக்கைகளும் ஈடுபட்டாங்கன்ற குற்றச்சாட்டும் இருந்தது. பட் ஓவரால் ஷி வாஸ் அ குட் லீடர். ஆனால் கடந்த சில வருடங்களாக அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு. டெமோக்ராட்டாக இருந்த ஷேக் ஹசீனா கொஞ்சம் கொஞ்சமாக சர்வாதிகாரியாக மாறுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதற்கிடையில் பங்களாதேஷ் நீதிமன்றம் இந்த 1971 வார் நடக்கும்போது பங்களாதேஷ்குள்ளேயே நிறைய பேர் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி பங்களாதேஷுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கொன்னுட்டாங்க அப்படின்ற கேஸ் இருந்தது. ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் அப்போ தான் அசாசினேட் செய்யப்பட்டார். சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலியில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இவங்களெல்லாம் மர்டர் பண்ணாங்க இல்லையா, ஷேக் ஹசீனா ஃபேமிலி ப்ளஸ் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இந்த அக்யூஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா சில வருடங்கள் முன்னாடி தண்டனை அளிக்கப்பட்டது. இதுலேயும் நிறையா விமர்சனம் இருந்தது. அந்த தண்டனை அளவுக்கு அதிகமாக இருந்தது, ஒரு சில இன்னசென்ஸையும் அவங்க பனிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டம் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் ஹசீனா ஒரு டெமோக்ராட்டாக இருந்து ஒரு டிக்டேட்டராக மாறுறாங்க அப்படின்ற அந்த ஒப்பீனியன் இருந்தது. ஆனாலும் இந்தியா ஷேக் ஹசீனாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக போன வருடம் பெரிய புரட்சி அங்கே விடுச்சு. மக்கள் இளைஞர்கள் எல்லாம் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் எதிராக அவங்க போராடினாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, இராணுவத்தை யூஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அல்டிமேட்டாக பங்களாதேஷ்லேருந்து எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்குள்ளே அவங்க தஞ்சம் புகுந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரெஃப்யூஜாக இந்தியாவுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. சரிங்களா, இதுதான் பேக்ரவுண்ட். இப்போ வேர்டிக்ட் வந்திருக்கு. ஷேக் ஹசீனாவும் அவங்க கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இது அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட ஒரு வேர்டிக்ட், இது ப்ராப்பர் வேர்டிக்ட் கிடையாது, இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐசிடி ட்ரிபுனலே அவங்க கேங்குரு கோர்ட்னு சொல்கிறாங்க. நியாயமான ஒரு நீதிமன்றம் இல்லை, நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் ஃபோர்ஸை யூஸ் பண்ணோம், மக்கள் இறக்கக்கூடாது, பெருசாக அந்த பிரச்சனை வெடிச்சிடக்கூடாதுன்னு யூஸ் பண்ணோம். ஆனாலும் சில விஷயங்கள் எங்கள் கை மீறி போயிடுச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், இன்ட்ரீம் கவர்மெண்ட் மேலே அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் உண்மையான கவர்மெண்ட் கிடையாது, அது லெஜிட்டிமேட் கிடையாது. நாங்கள் திரும்ப மக்கள் முன்னாடி நாங்கள் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி மறுபடியும் பங்களாதேஷ்க்கு வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னும் ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறது, நான் சொன்னது போல் இந்த நெய்பர்ஹுட்டில் பொதுவாகவே நிறைய நாடுகளில் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு கட்சி இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், இன்னொரு கட்சி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் பிஎன்பி இந்தியா கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்கும். ஷேக் ஹசீனா பார்ட்டி அவாமி லீக் ரொம்ப காலமாக க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ இந்தியா பண்ணுற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்பர்ஹுட்டில் ஒரே கட்சி மட்டும் நம்ம நம்பி போயிடுவோம். நேபாளில் இந்த தப்பை தான் பண்ணணும். அங்கே 2 கட்சிகள் மெயினாக இருக்குது, கம்யூனிஸ்ட் இன்னொன்று காங்கிரஸ். நம்ம ரொம்ப காலமாக அந்த காங்கிரஸோட தான் க்ளோஸாக போவோம். கம்யூனிஸ்ட் எப்போ ஆட்சிக்கு வராங்களோ அப்போ சைனாவோட அவங்க க்ளோஸாக போயிடுவாங்க. இப்போ நேபாள்லேயும் ரீசெண்டாக ஒரு ப்ரொட்டஸ்ட் வெடிச்சு அங்கேயே ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் தான் இருக்குது. மால்டீவ்ஸ்லையும் இதே தப்பு தான் பண்ணும். டெமோக்ராட்டிக் பார்ட்டி அந்த பார்ட்டி, இன்னொரு பார்ட்டி ப்ரொக்ரெசிவ் பார்ட்டி, ஒரு கட்சியோட க்ளோஸாக இருப்போம், இன்னொரு கட்சியோட நட்பை நம்ம இழந்துருவோம். அப்போ அந்த இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது நமக்கு எதிராக போயிடுவாங்க. இப்போ பங்களாதேஷில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் அடுத்த வருஷம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நேச்சுரலாக எலெக்ஷன் நடத்தி ஆகணும், ஏன்னா இப்போதைக்கு ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் இல்லை. இப்போ எதிர்கட்சியான பிஎன்பி திரும்ப ஆட்சி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிஎன்பி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான பொசிஷன் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. சைனாவோடையும் பாகிஸ்தானோடையும் கண்டிப்பாக அவங்க க்ளோஸாக ஒர்க் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த கட்சி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரர் குரூப்ஸ் இவங்களோடையும் கொஞ்சம் இன்டெரக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. டைரெக்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க, இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்னா பயங்கரவாதம் மறுபடியும் சவுத் ஏஷியாவில் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமைப்புகள் பங்களாதேஷ்குள்ளேருந்து பாகிஸ்தானோடையும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் ஏற்கனவே பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடு, ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரர். ஸோ பிஎன்பி மறுபடியும் ஆட்சிக்கு வருதுன்னா இந்தியா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்தியா எப்படி தவிர்க்கிறான் அப்படின்னா, சில மிஸ்டேக்ஸ் நம்ம கமிட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம ஏற்றுக்கணும், இனிமேல் செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, இந்தியா இந்த சின்ன சின்ன அண்டை நாடுகளுக்கு லீடர்ஷிப் கொடுக்கணும். ஆனால் நம்ம லீடர்ஷிப் கொடுக்கறது பதிலாக டாமினேட் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த நாடுகள் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பிக் பிரதராக பார்க்குறாங்க. பிக் பிரதர்னால் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. ஒரு சில இடங்களில் அவங்களுடைய உள் விவகாரத்தில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகும், இது உண்மை. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆனால் நம்ம கெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு டெமோக்ரஸி, நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரி, இந்த வேல்யூஸை மற்ற நாடுகள் கொடுக்கலாம். அவங்க கான்ஸ்டியூஷனை புதுசாக கொண்டு வருவாங்க, சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கெயிட் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணலாம், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது இல்லாமல் சார்க், பீம்ஸ்டெக் போன்ற அமைப்புகளில் இந்த நாடுகளுக்கு நம்ம லீடர்ஷிப் கொடுக்கலாம். இதை நம்ம செய்யணும். இதை கடந்த பல வருடங்களாக நம்ம அந்த அளவுக்கு செய்யலை. ஆனால் நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ணிட்டோம், உள் விவகாரத்தில் மூக்க நுழைச்சிட்டோம். இது உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். ஃப்யூச்சரில் இதை செய்யக்கூடாது. சரியா? இரண்டாவது, ஒரே கட்சியை மட்டும் நம்பி போகக்கூடாது. கம்பரன்சிவ் டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. கம்பரன்சிவ் டிப்ளமசின்னா
இன்னொரு நாடு இருக்குது, அதில் 2-3 கட்சிகள் கூட இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கட்சியோடையும் ஒரு நல்ல நட்புறவை நம்ம வைக்கணும். இதை நம்ம ஃப்யூச்சரில் பண்ணணும். அப்போது இந்தியாவோட அந்தளவுக்கு க்ளோஸாக இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா கூட அவங்களும் இந்தியாவோட ஃப்யூச்சரில் ஒரு நல்ல உறவை வைக்க அவங்க நினைப்பாங்க. ஸோ இதை வந்து நிறைய கிரேட் பவர்ஸ் பண்ணுவாங்க. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அமெரிக்காலாம் பண்ணியிருக்காங்க. நாமளும் அதை பண்ணணும். இரண்டாவது, பங்களாதேஷ், நேபாள், மால்டீவ்ஸ் போன்ற நாடுகள் மேலே சைனா போன்ற நாடுகள் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. நியோ இம்பீரியலிசம்னு சொல்லுவாங்க. வேற ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ண, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நாடுகளுக்கு நம்ம அதிகமாக ஹெல்ப் பண்ணணும். ட்ரேட், எக்கனாமிக் கோஆப்ரேஷன், கல்ச்சுரல் கோஆப்ரேஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இதன் மூலமாக இந்த நாடுகளை நம்ம நட்பிலே வைக்கணும். அவங்கள நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ளோஸாக வருவாங்க. குஜ்ரால் டாக்ட்ரின் அப்படின்ற கோட்பாடு இருக்குது. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா குஜ்ரால் அவர் வந்து சில பிரின்சிபல்ஸ் சொன்னார். இந்தியா ஒரு பெரிய நாடு, சின்ன சின்ன அண்டை நாடுகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா எதிர்பார்ப்பே இல்லைனா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட க்ளோஸாக வருவாங்க. நம்மளை ஒரு ரீஜனல் லீடராக ஏற்றுப்பாங்க. இதை நம்ம செய்யணும். இதை நம்ம அந்தளவுக்கு செய்யாதனால பிரிட்டன், சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பல ஆண்டுகளாக இந்த சவுத் ஏஷியன் ரீஜனில் அவங்களுடைய நியோ இம்பீரியலிசமை கொண்டு வராங்க. இதை நம்ம தவிர்க்கணும். இதற்கு ஒரே வழி என்னென்னா, இந்தியா ப்ராப்பரான லீடர்ஷிப் கொடுக்கணும். ஏற்கனவே சில திட்டங்கள்லாம் இந்தியா கிட்ட இருக்குது. சாகர் இனிஷியேட்டிவ், மகாசாகர் இனிஷியேட்டிவ், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, இந்த மாதிரி கொள்கைகளை நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சவுத் ஏஷியன் ரீஜனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி லீடர்ஷிப் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அரசியல் ரீதியான பிரச்சனைகளையும் நாம் இந்த நெய்பர்ஹுட்டில் தவிர்க்க முடியும். நன்றி.